இன்னைக்கு நான் செய்ய போறது சவ் சவ் கூட்டு. வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். ஒரு சின்ன சவ் சவ் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கசகசா 1/2 டீஸ்பூன் தான். தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மல்லித்தலை எடுத்து கிள்ளி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலைய ஒரு கொத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு 2 வச்சிருக்கிறேன். கடலைப்பருப்பு 1 கைப்பிடி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பாசி பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன். நான் இப்போ சவ் சவ் போட்டுடுறேன். குக்கரில் 2 பூண்டு பல்லு நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பு. அதனால ஊறின அந்த தண்ணியும் சேர்த்தே இதில் நான் ஊற்றிடுறேன். அதே மாதிரி தான் பாசிப்பருப்பும். கடலைப்பருப்பில் இருந்துச்சு தண்ணி, பாசிப்பருப்பில் இருந்துச்சு தண்ணி. அது போக ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். ரொம்ப குழைய விடாமல் வச்சு எடுத்துடணும். குக்கரில் 3 விசில் வச்சா போதும். இப்போ சோம்பு, சீரகம், கசகசா இது 3ஐயும் போட்டு தேங்காயையும் போட்டுடுறேன். போட்டு அரைச்சிக்கிட்டு வர்றேன். இதில் என்னென்னா கசகசா அரைப்படாது, அதனால நான் அதை தேங்காயோட போட்டு ஒரு சுற்றி கொண்டு வந்திருக்கிறேன். இதில் லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போகிறேன். இந்த நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சவ் சவ்வு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு வெந்துருச்சு. நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. இனிமேல் இந்த தண்ணியை வச்சே இந்த கூட்டு செஞ்சிடலாம். இந்த பாத்திரத்தை வச்சு அதில் 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் எண்ணெய் விடுறேன். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். வேற எதுவும் நான் போடல, வெங்காயம் மட்டும் போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் கருவேப்பிலை போட்டுறேன். இப்போ அடுத்தது வேக வச்ச சவ் சவ்வு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு அதில் போடுறேன். இப்போ நான் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போடுறேன். இப்போ இந்த வேக வச்ச தண்ணியை அந்த ஜாரில் ஊற்றி அதையும் கலக்கி இதில் ஊற்றுறேன். இதை ஒரே ஒரு கொதி விடணும். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா தண்ணி வத்திடுச்சு. சப்போஸ் ஒருவேளை நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பொட்டுக்கடலை பவுடராக்கி அதை இதில் போட்டு கிளறிடலாம். கிளறிட்டோம்னா தண்ணி இருக்காது. இப்போ இதில் மல்லித்தலையை போட்டுடலாம். டேஸ்டியான சவ் சவ் கூட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிசிபெலாபாத்துக்கு தொட்டிட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.